Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவர்களே, இன்னைக்கு நம்மளுடைய சேனல் GR Success STCல 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் 2024 ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். இந்த क्वेश्चन பேப்பர் கண்டிப்பா நீங்க பிராக்டீஸ் பண்ணி இதல இருந்து நிறைய क्वेश्चंस அப்படியே வரும். சோ ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்ல இதல இருக்க क्वेश्चन பிராக்டீஸ் பண்ணி ஷூரா நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். சோ இது தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் क्वेश्चन பேப்பர் பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கறது நம்மளுடைய சேனல் GR Success STCல 9th ஸ்டாண்டர்ட் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே previous year ஃபர்ஸ்ட் மிட்டம் क्वेश्चन பேப்பர்ஸ் வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். சோ அந்த क्वेश्चन பேப்பர்ல இருக்க எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அந்த क्वेश्चन மட்டும் படிச்சீங்களா போதும். ஷூரா நீங்க இந்த வருஷம் நல்ல மார்க் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற தமிழ் மீடியம் क्वेश्चन பேப்பர்ல 50 மார்க்ஸ். சோ 1 மார்க் பாருங்க. 1 மார்க் நம்ம மார்க் பண்ணிருக்கோம். உங்களுக்கு டவுட்டா இருந்தா ரெஃபர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு மெட்ரிக் டன் ஈக்குவல் டு 10 குவிண்டால் ஆப்ஷன் பி. செகண்ட் கீழ்கண்டோட்டி எது நிறைய அளவிடும் கருவியில சுருள் தராசு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா திசைவேகம் காலம் வரைபடம் உள்ளடக்க பரப்பளவு எதனை பிரதிபலிக்கும் நகரும் பொருள் அடைந்த இடப்பெயர்ச்சி. இந்த 1 மார்க் டவுட்டா இருந்தா ரெஃபர் பண்ணிக்கங்க. மைய விலக்கு விசை என்பது மைய நோக்கு விசைக்கு எதிரான விதின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பின்வரும் டேஸ் வரும் சார் தட் மீன்ஸ் ஜூஸ் சொல்றோம். டேஸ் மாதிரி முழுவதும் ஒரே பண்புகளை கொண்டுள்ளது தூய பொருள். பொட்டாசியத்தின் எலக்ட்ரான் 281 ரொம்ப முக்கியமான. நெக்ஸ்ட் நியூக்ளியஸ் குறிப்பிடுவது வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது மீசோக்ளியா காணப்படுவது வந்து பார்த்தீங்கன்னா குளியுடலிகள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிருதுவான திசை காணப்படுவது அவை பார்த்தீங்கன்னா இவை அனைத்தும் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் நம்ம கம்பேரிசன் கர்ப்பப்பை தமனி சிறை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிருதுவான திசை தட் மீன்ஸ் வந்து சாஃப்டஸ்ட் திசைன்னு சொல்கிறோம். ஸோ 1 மார்க் புக் பேக்கில் தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மீச்சிற்றளவு வரையறு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேகம் ஒரு டேஸ் அளவு, அதே சமயம் திசை வேகம் அதாவது ஸ்கேலார் அளவாக பார்த்தீங்கன்னா வெக்டர் அளவு கம்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெட்டாலின் சிறுதுளிகள் நீரில் கலக்கும் போது கலங்களாக மாறுகிறது ஏன் இதுக்கான ரீசன் சொன்னோம். நெக்ஸ்ட் பொறுத்துக்க நீளம் என்றது நாமளே சொல்லும் மீட்டர், நிறை என்பது கிலோகிராம், காலம் வந்து பார்த்தீங்கன்னா வினாடி, வெப்பநிலை கெல்வின் ரொம்ப முக்கியமானது. நியூட்ரான் என்கே ஆக்சிஜன் இணைத்தர. நெக்ஸ்ட் கே மற்றும் சி ஆகிய எலக்ட்ரான் பகிர்வு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நட்சத்திர மீன்கள் எவ்வாறு இடப்பெயர்ச்சி செய்கின்றன, கொட்டும் செல்கள் என்றால் என்ன, பூமியில் ஒரு மனிதன் 50 கிலோகிராம் அவற்றின் எடையோடு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் நிறை மற்றும் எடை வேறுபாடு கன்ஃபார்மாக படிங்க. எஸ்ஐ அழகின் விரிவாக்கம். அடுத்து சீரான வட்டைக்கு என்றால் என்ன, சீரான வட்டைக்கு 2 உதாரணத்தின தொகுதி அணிலிடா பற்றி குறிப்பிட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்கு பொறுத்த குழி தட்டை புழுக்கம் முத்தொகைகள் மெல்லொடிகள் புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின் தான். வகைப்பாட்டியல் வரையறு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் கூட்டு திசை என்றால் பல்வேறு கூட்டு திசை பெயர்கள் எழுது. ஆக்சிஜன் மற்றும் சல்பர் அணுக்களின் அணுமைப்பு. நெக்ஸ்ட் 7 மார்க் கொஸ்டின் ₹1 நாணயத்தின் தடிமனை எவ்வாறு காண்பாய் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தனிமங்களுக்கும் சேர்மும் கிடையாது வேறுபாடு எழுதி ஒவ்வொன்றுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொஸ்டின். வேறுபாடுகள் கன்ஃபார்மாக படிங்க. மீன்களின் சிறப்பு பண்பு எதனை 5 பட்டியலிடுங்க. தவளைகள் இருவாளி என்று அழைக்கப்படும் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். மைட்டாசிஸ் மற்றும் வேறுபாடுகள் இருக்கிற 7 மார்க் நல்லா படிங்க. அடுத்தது அதே கம்பேரிசன் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பாருங்க. 1 metric ton is equal to 10 குவிண்டால். Which among the following is not a device to measure mass and spring balance? The area under velocity time graph represents the displacement covered by the moving object. The centrifugal force is the virtual force. Actually வந்து பார்த்தீங்கன்னா C ஆப்ஷன் virtual force சொல்றோம். Next among the following dash is a mixture of juice. Dash has the same properties throughout the sample pure substance. The correct electronic configuration potassium 2881. The term nucleus refers to protons and neutrons. Meso is present with the ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் வந்து ஸ்மூத் மசில் அக்கர்ஸ் ஆல் த எபோ. ஸோ இதில் இருக்க 1 மார்க் புக் பேக்கில் தான் எடுத்திருக்கோம். ஏதாவது ராங் கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுட் வந்து ரெஃபர் பண்ணிங்க. 2 மார்க் வந்து டிஃபைன் லீஸ் கவுண்ட் ஆஃப் எனி டிவைஸ். அதுக்கப்புறம் ஸ்பீட் இப்போ ஸ்கேலார் வெக்டார் கொண்டு கம்பேர் பண்ணி கொடுத்தா. எ ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் டெட்டால் when added to water the mixture turns to turbid. Why என்ன ரீசன்? அதுக்கப்புறம் லென்த்னா மீட்டர், மாஸ்னா கிலோகிராம், டைம்னா செகண்ட், டெம்பரேச்சர் கெல்வின், த நம்பர் ஆஃப் நியூட்டன் பர்சன்ட் கம்பேரிசன். அதே பார்த்தீங்கன்னா வேலன்சி ஆஃப் ஆர்கன். ரைட் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் பொட்டாசியம் அண்ட் குளோரின். ஹவு டஸ் லோகோமோஷன் take place in starfish ரொம்ப முக்கியமான क्वेश्चन. next பத்தி pneumatics. if a man has a mass 50 kg on the earth, what is his weight? next difference between mass and weight. what is the full form of SI system? what is meant by uniform circular motion? give 2 examples uniform circular motion. next give an account of phylum annelida ரொம்ப முக்கியமான match question. define taxonomic ரொம்ப முக்கியமானது. what is complex this confirm படிங்க. name the various kinds of complex this. draw the structure of oxygen and sulfur at a most important question. 7 mark questionல பாருங்க. how will you find the thickness of a 1 rupee coin? confirm படிங்க. write the difference between the elements and compounds and give an example for each. most important question. list the 5 characteristic features of fishes. why are frogs said to be amphibians? நமக்கே தெரியும். தவளை ஏன் இருவாழ்வி என்று அழைக்கப்படுகிறதுனா நீரில் இருக்கும் நிலத்தில் இருக்கும். நீரில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் மூலியமா தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தோல் மூலியமாகும். நிலத்தில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா இப்போ நுரையீரல் மூலம் வந்து சுவாசிக்கும். அதுதான் அதனால தான் ஆம்பிபியன்ஸ் தட் மீன்ஸ் இருவாழ்வின்னு சொல்கிறோம். லிஸ்ட் ஆஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மைட்டாசிஸ் அண்ட் மியாசிஸ் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓவராலாக இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரிவிஷன் பர்பஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்க 1 மார்க் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டவுட்டாக இருக்குன்னா கன்ஃபார்மாக ரெஃபர் பண்ணிக்கங்க. ஒரு எக்ஸாம்பிளே சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சில 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் இருக்கிறவர்னா கன்ஃபார்மாக புக் பேக் இருக்க கொஸ்டின் வச்சு ரெஃபர் பண்ணிக்கங்க. ஸோ மற்றபடி இதில் இருக்க இல்லை ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா 4th ஒன்னுக்கு வந்து ஆப்ஷன் சி வந்து இதில் பார்த்தா மேட்சபிளாக இருக்கும். தட் மீன்ஸ் பார்த்தா மெயின் ஈகர்வசி தான் இதில் பார்த்தீங்கன்னா மேட்சபிளாக இருக்கும். மற்றபடி மற்ற எல்லாம் ஒன்றுமே கரெக்டாக இருக்கும். 2 மார்க் கொஸ்டினும் இதில் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக மார்க் பண்ணி படிங்க. நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இதில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்ம வந்து ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் படிங்க, கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் மை பெஸ்ட் விஷஸ் டு ஸ்கோர் ஐ மார்க்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாமினேஷன். ஆல் தி பெஸ்ட், நல்லா ஸ்கோர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.